நல்ல கேள்வி, மாஷா அல்லாஹ். அதாவது முழு சுன்னத்தை வந்து இமாம் மிம்பர்ல ஏறி பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நான் லேட்டா போயிட்டேன், நான் உட்காராம 2 ரக்காத் தொழுதுபிட்டு உட்காரலாமா என்பது கேள்வி இல்லையா? பொதுவா நீங்க அப்படி போக கூடாது, சீக்கிரமா போயிடணும். பொது சட்டம், பொதுவா இது வரக்கூடாது. ஒருவேளை நான் கேட்கிறேன், மத்த நாள்லாம் உங்களுக்கு காலையில 5 மணிக்கு டியூட்டி, 4 மணிக்கு எதிர்க்க முடியுதா இல்லையா? எதிர்த்து கரெக்டா போயிடுறோம். 7 மணி டியூட்டிக்கு 6 மணிக்கு போயிடுறோம். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு டியூட்டியே இல்ல, ஃப்ரீயா இருக்கிறோம். அப்ப ஃப்ரீயா இருக்கும் போது ஜும்மா என்ன உங்களுக்கு காலையில 5 மணிக்கு வைக்கிறாங்க, 12 மணிக்கு வைக்கிறாங்க. அப்ப 12 மணிக்கு ஏன் உங்களுக்கு போக முடியல? அசால்ட்டா இல்லையா? அப்ப அதான் நீங்க டியூட்டிக்கு வருவது என்பது 7 மணி மனுஷன் போட்ட சட்டமா அல்லாஹ் போட்ட சட்டமா? கம்பெனிக்கு மனுஷன் போட்ட சட்டம். என் கம்பெனிக்கு 7 மணிக்கு வரணும், 7 மணிக்கு வந்து கார்டை வந்து பஞ்ச் பண்ணணும், லேட்டா வந்து சம்பளம் கட்டு, இது வந்து மனுஷன் போட்ட சட்டம். 7 மணி என்பது ஜும்மாவுக்கு 12 மணி போட்டது யாரு? அல்லாஹ் போட்ட சட்டம். அப்ப அல்லாஹ் போட்ட சட்டத்தை நான் ஏத்துக்காம லேட்டா போவேன், மனுஷன் போட்ட சட்டத்தை ஏத்துக்கிட்டு கரெக்டா போயிருவேன். மனுஷன் போட்ட சட்டத்தை ஏத்துக்கிறனால ரியால் கிடைக்க போகுது, அப்படித்தானே? அல்லாஹ் போட்ட சட்டத்தை ஏத்துக்கிறனால சொர்க்கம் கிடைக்க போகுது. அப்ப நீங்க எப்படி பார்க்கணும்? மனுஷ சட்டமா அல்லாஹ் சட்டமா? ரியால் மட்டும் போதுமா, சொர்க்கமே எனக்கு வேணுமா என்று பாருங்க. அப்ப அந்த கணக்கை பார்த்து நீங்க ஒரு 11 மணிக்கே போறது, 10 மணிக்கே போறது ரொம்ப சிறந்தது. ஒரு வேளை மனிதன் என்ற முறையில உட்கார்ந்து பேசி டயத்தை கழிக்காம தூங்கிட்டோம், முடிச்சு பாக்குறோம் லேட் ஆயிருச்சு, ஹரிபரியா போறோம், இமாம் ஹத்தீப் வந்து மிம்பர்ல ஏறிட்டாரு என்ற நிலையில் நீங்க பள்ளிவாசலுக்கு போறீங்க, ஹுத்துபா கொடுத்துக்கிட்டு இருந்தாலே நீங்க என்ன பண்ணுங்க? 2 ரக்காத் தொழாமல் உட்கார வேண்டாம். அப்படி ஹதீஸ் வரும். 2 ரக்காத் தொழாமல் உட்கார வேண்டாம். தொழாமல் உட்கார்ந்த சஹாபி ரசூலுல்லாஹ் எழுப்பி 2 ரக்காத் தொழு வச்சாங்க, அப்படி ஹதீஸ் வருது. அதனால இமாம் வந்து ஹுத்துபா கொடுத்துக்கிட்டு இருந்தாலே அதுக்காக நீங்க தயவுசெய்து 2 ரக்காத்துல பக்கரா ஆல இம்ரான் ஓதிராதீங்க, சும்மா முடிச்சு போயிடும், சின்ன சூரா ஓதி முடிச்சு. அப்படியே இந்த மாதிரி பக்கரா ஆல இம்ரான் இல்லாம ஹதீஸுடைய வார்த்தை ஃபஸல்லி ரக்காத்தைனி ஹஃபீஃபத்தைனி, சுருக்கமாக 2 ரக்காத்துகளை தொழுது விட்டு உட்கார்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது. சுருக்கமா 2 ரக்காத் தொழுவுங்க, அப்புறம் உட்கார்ந்து பயான கவனமா கேட்க ஆரம்பிச்சது.